ஓகே. ஸோ RWA.XYZ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து $4.4 பில்லியன் இருக்கு. அதில் வந்து ஆண்டோ இது ஸோ ஆண்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ 1 பில்லியன் வந்து தேவ் காட் மார்க்கெட் கேப் அண்ட் மார்க்கெட் ஷேர் வந்து தே காட் 22%. செக்யூரிட்டைஸ் வந்து 23% இருக்கு. ஹேஷ் நோட் வந்து 20% இருக்கு. ஸோ ஆண்டோ சீம்ஸ் டு பி அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா அவங்களோட ஏவிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் 30 டேஸ்ல 50% வந்து அவங்களோட மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் காயின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து கீழே தான் போயிருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் டைம் டு என்டர். ஸோ ரியல் வேர்ல்ட்ல ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஸ்ட்ராங் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இட் குட் பி அ குட் ப்ராஜெக்ட் டு பை. ஓகே. ஸோ ஆக்சுவலாக நிறையவே கிராஷ் ஆயிருக்கு லாஸ்ட் 1 மந்த், லாஸ்ட் 1 இயர்னு எடுத்து பார்த்தாலே வந்து $2 இருந்து 0.86 வந்திருக்கு. பட் திஸ் ஹிஸ்டாரிக்கலி திஸ் இஸ் அ குட் டைம் டு பை. அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா திஸ் லைக் அ சப்போர்ட் ஏரியாவுக்கு வருது. கிட்டத்தட்ட 0.5 0.6 தான் வந்து சப்போர்ட். ஸோ அதிகபட்சம் வந்து இன்னொரு 30-40% கீழே போகலாம். பட் அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா their fundamentals are good. So that is about this news. Crypto products and NFTs are unregulated and can be highly risky. There may be no regulatory recourse for any loss from such transactions.